அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி பாவத்தை மேற்கொண்டு வாழ்வது என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். அதற்காக நாம் ரட்சிக்கப்பட்ட போது நாம் தேவனுக்கு நம்ம அடிமைகளாக ஒப்பு கொடுத்து, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம். அதே போல இந்த பூமியிலே வாழும்போதும் நம்முடைய சரீர அவயவங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய பண்ண வேண்டும். இந்த சரீர அவயவங்களில் இச்சை எழும்பும் போது, இந்த சரீரம் இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை, நாம் மறுரூபமாகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அப்பொழுது தானே புது மனிதனாக பிறக்கிறான், பிறவி எடுத்து விட்டான், அவன் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். ஆனால் இந்த சரீரம் இன்னும் மகிமைப்படாததால் இந்த சரீரத்திலிருந்து என்னது பாவ இச்சைகள் தோன்றும் என்று சொல்லி பவுல் அழகாக எழுதுகிறான். அப்போ அதை மேற்கொள்வதற்காக நாம் எப்பொழுதும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தேன், நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்கிறதை எப்பொழுதும் எண்ணிக்கொள்ளுங்கள். அதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை நம்முடைய அவயவங்களுக்கு, உடல் உறுப்புகளுக்கு கடத்த வேண்டும். நான் ஏற்கனவே தேவனுக்காக மரித்து, தேவனுக்கு பிழைக்கும்படியாக, பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு என்று பிழைக்கும்படியாக எழுந்திருக்கிறேன். ஆகவே இந்த என்னுடைய அவயவங்களும் நான் முன்பு பாவத்துக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்ததை போல இப்பொழுது நான் பாவத்துக்கு அல்ல தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உடல் உறுப்புகளையும் நாம் தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கும்போது நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மட்டுமல்ல, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதே ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு மனிதன் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறானோ, தேவனுக்கு கீழ்ப்படித்து தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்தானோ, அப்பொழுதே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் தேவன் தாமே நமக்கு பரிசுத்தமாகுதலை தருகிறார். ஆண்டவர் இந்த பூமியில வாழும்போது நமக்கு பரிசுத்தமாகுதல் என்கின்ற அந்த ப்ராசஸ் வழியாக தருகிறார். அந்த ப்ராசஸ் வழியாக நம்ம நடத்துகிறார். ஆண்டவர் செய்கிற காரியம். தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். ஆகவே அந்த பரிசுத்தமாகுதலை ஆண்டவர் தருகிறார். இந்த பரிசுத்தமாகுதலை ஆண்டவர் அந்த விருப்பம், நான் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற விருப்பம் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு இருக்கும். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், தன்னை ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக எண்ணிக்கொண்டிருக்கிற மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா? அவன் பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் தான் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் பரிசுத்தமாக வேண்டும் என்கின்ற விருப்பம் தான் இருக்கும். காரணம், பரிசுத்தமாகுதல் தேவனால் கிடைக்கிற பலன். மட்டுமல்ல, பவுல் பிலிப்பியர்ல சொல்லும் போது கூட தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி, தேவனுடைய தயவுள்ள சுத்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ நல்ல தேவனுடைய தயவுள்ள சுத்தத்தின்படியான விருப்பம் நமக்குள்ளாக ஆண்டவர் உண்டாக்குகிறார். அப்போ தேவனுடைய தயவுள்ள சுத்தம் என்ன? நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவருடைய சுத்தமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட விருப்பங்களை ஆண்டவர் தாமே நமக்குள்ளாக வைக்கிறார். அந்த விருப்பத்தை நமக்குள்ளாக அந்த விருப்பத்தை ஆண்டவர் தருகிறார். அப்போ நமக்கு இருக்கிற விருப்பங்கள் என்ன விருப்பம்? நல்ல விருப்பம், பரிசுத்தமாகுதலை குறித்த ஒரு விருப்பம். அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அதே பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்திலே முந்தின வசனத்திலே பவுல் எழுதுகிறார். அப்போ நாம் இப்படி வாழும்போது நமக்குள்ளாக ஆண்டவர் தருகிற அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சரீரங்களை கீழ்ப்படுத்தி அடக்கி வாழும்போது இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டி, நியாயப்பிரமாணத்தை அறிந்து நியாயப்பிரமாணமும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழுகிறவர்கள் இருக்கிறார்களவா? நாம் சட்டத்தின்படி வாழ்ந்தால்தான் நீதிமானாக முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரிதான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சரிதான், அது ரட்சிப்பே கிடையாது, அது ஒரு தொடக்கம் தான். ரட்சிக்கப்படுவது என்பது கடைசியிலே தான், இனிமேல் தான் நடக்கும். தெரியுமா? அது எப்படி தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போது, அது கூடவே சட்டங்களையும் கை கொள்ள வேண்டும். பலவிதமான சட்டங்களையும் கை கொண்டு வந்தால்தான் கடைசியிலே இந்த சட்டங்களை எல்லாம் ஆண்டவர் கணக்கு வைத்து பார்ப்பார். நீங்கள் எல்லா சட்டங்களையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா என்று பார்த்து அந்த அடிப்படையில் தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, என்னால் இந்த சட்டத்தை பின்பற்ற முடியாது, இந்த சட்டத்தை பின்பற்றி என்னால் மீட்பு பெற முடியாது, நான் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறேன், பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவனாக இருக்கிறேன்,
ஆகவே இந்த சட்டத்தை என்னால் நிறைவேற்றி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியாது. ஒப்புக்கொண்டு ஆகவே தேவன் என்னை மன்னித்தால் மட்டும்தான், தேவன் எனக்கு கிருபை பாராட்டினால் மட்டும்தான், அவர் என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவித்தால் மட்டும்தான், அவர் எனக்கு இந்த பாவத்துக்கு தண்டனை தராமல் இருந்தால் மட்டும்தான் நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சொல்லி அதற்காக கிரயம் செலுத்தின இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் மீட்பு. அந்த விசுவாசம் எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள். வேதம் அதைத்தான் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவீர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ மட்டுமல்ல, யோவான் இதை எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே எழுதுகிறார், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் பெற்றார்கள். அந்த பெற்றவர்களை குறித்து எழுதுகிறார். அவர்கள் புருஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, புருஷனுடைய இரத்தத்தினால் அல்ல, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அப்போ தேவனால் மறுபடி பிறக்க வைக்கப்படுகிறார்கள். அப்போ அங்கே ரட்சிப்பு நடந்து விட்டது. அப்போ அது என்ன ரட்சிப்பு? பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுதல் என்பது ஏற்கனவே நடந்து விட்டது. எப்பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுதே நடந்து விட்டது. நான் இனி செய்கிற செயல்களின் அடிப்படையில் ஆண்டவர் கணக்கு பார்த்து ஒரு நீ நரகத்துக்கு போ, நீ பரலோகத்துக்கு போ என்று சொல்வாரானால் அந்த நடந்த அந்த ரட்சிப்பு அது ரட்சிப்பே அல்ல. காப்பாற்றப்பட்டது என்றால் உனக்கு தண்டனை இல்லை, நான் காப்பாற்றி விட்டேன் என்று சொன்னால் அது நான் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை, நீ மறுபடியும் சட்டத்தின்படி வாழ்ந்தால்தான் காப்பாற்றப்படுவாய் என்று இங்கே வந்தவர்கள். அது ஒரு குளறுபடி, அது ஒரு ஒரு தவறான சித்தாந்தம். ஆகவே இது அவர்களுடைய மனதுக்குள்ளாக இருக்கிறது அந்த நியாயப்பிரமாண அந்த அடிமைத்தனம். ஆகவே அந்த அடிமைத்தனம் தான் இப்படியெல்லாம் மனிதர்களை பேச வைக்கிறது. ஆகவே அதை மக்களுக்கு சரியாக புரிய வைப்பதற்காக பவுல் இங்கே அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன். சகோதரன், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ஆளுகிற வரைக்கும் அந்த மனிதனால் மீட்பு பெற முடியாது. காரணம், நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ஆளுகின்ற போது அந்த மனிதன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற மனிதன் இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடியெல்லாம் கேட்டு நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளை மீறினாலும் அங்கே ஃபெயில் ஆகி விடுகிறான், அவனுக்கு தண்டனை நிச்சயம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு கட்டளை விடாமல் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் வழியாக மனிதன் மீட்பு பெற முடியும். ஆகவே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது. அதுக்கு இனி ஒரு உதாரணம் என்னவென்றால், புருஷனையுடைய ஸ்திரீ, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் இருக்கிறார். அந்த புருஷனையுடைய ஸ்திரீ அந்த புருஷன் உயிரோடு இருக்கும் அளவு, அந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி சட்டத்தின்படி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். அந்த கணவனுக்கு உட்பட்டிருக்கிறார். கணவன் என்னெல்லாம் சட்டம் போடுகிறான் அந்த சட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறார் நியாயப்பிரமாணத்தின்படி. ஒரு புருஷனுடைய ஸ்திரீ அந்த கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்கிறான்? அவளுக்கு அந்த புருஷனுக்கு தான் புருஷனுடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனையை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறான். அப்போ புருஷன் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மனைவி புருஷனுக்கு கீழாகத்தான் இருக்க வேண்டும். புருஷன் மரித்து விட்டால் இனி புருஷன் இல்லை, புருஷனுடைய பேச்சை கேட்க வேண்டியதில்லை. புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் புருஷனுடைய பேச்சை கேட்க வேண்டியது இதுதான் சட்டம். சரியா? புருஷன் உயிரோடு இருக்கும் போதே, இந்த புருஷன் உயிரோடு இருக்கும் போதே இந்த புருஷன் என்னுடைய பேச்சை என்னால் கேட்க முடியாது, ஆகவே நான் இன்னொரு மனுஷனை கல்யாணம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கல்யாணம் பண்ணினால் அதற்கு பேர் விபச்சாரம். கணவன் உயிரோடு இருக்கும் போது இந்த மனைவி இந்த புருஷனுடைய நிபந்தனைகள் இந்த புருஷனுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. இந்த புருஷன் நல்ல புருஷன் தான், இந்த புருஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட், மிஸ்டர் பெர்ஃபெக்டான ஒரு புருஷன். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இவர் இருக்கிற இந்த பெர்ஃபெக்டிலே தனக்கு கீழாக இருக்கிற மனைவியும் இருக்க வேண்டும். கரெக்டாக காலையில் 5 மணிக்கு முன்பாக எழும்ப வேண்டும், வீட்டை சுற்றி கோலம் போட வேண்டும்,
காலையில் 5 என்றால் 5 மணிக்கு தான் எழும்பணும். 5:01 ஆனால் கூட இந்த மிஸ்டர் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் மனைவி என்னது, தன்னுடைய நிபந்தனையை மீறிவிட்டார். மிஸ்டர் பர்ஃபெக்ட் அவோ 5 மணிக்கு எழும்ப வேண்டும். 6 மணிக்கு கரெக்டாக எல்லா வேலையும் முடித்திருக்க வேண்டும். டிஃபன் எல்லாம் ரெடியாக இருக்க வேண்டும். மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு ரெடியாக இருக்க வேண்டும். இரவு 8 மணிக்கு சாப்பிட வேண்டும். 9 மணிக்குள்ளாக லைட் ஆஃப் பண்ணி தூங்கியாக வேண்டும். மிஸ்டர் பர்ஃபெக்ட். அவர் சட்டம் போட்டவர் அவர் அந்த சட்டம் தின்படியாக சரியாக இருக்கிறார். இவரிடத்துல குறை ஒன்றும் இல்லை. ஆனால் என்னவென்றால் இவர் போடுகிற அந்த சட்டத்தை இந்த மனைவியால் கை கொள்ள முடியாது. ஒரு நாள் கஷ்டப்பட்டு கை கொண்டாலும் அடுத்த நாள் 5 மணி என்கிறது 5 மணி என்கிறது, இல்லது கரெக்டாக 5 மணிக்கு கிளம்பினார்கள். ஆனால் மத்தியான சாப்பாடு 12 என்பது 1 மணியாகிவிட்டது. அப்போ இங்கே மிஸ்டர் பர்ஃபெக்ட் இடத்துல இருக்கிற இந்த மனைவி கணவனுடைய நிபந்தனையை சரியாக கை கொள்ள முடியவில்லை. அப்போ இந்த மனைவி என்ன நினைக்கிறார், இன்னொருத்தரை திருமணம் செய்யலாம் என்று சொல்லி திருமணம் செய்யலாம் என்று பார்த்தால் அப்படி திருமணம் செய்வது விபச்சாரம். கணவன் உயிரோடு இருக்கும் போது மனைவி வேறொருத்தரை விவாகம் பண்ணினால் அதற்கு பேர் விபச்சாரம். ஆனால் இந்த கணவன் மரித்து விட்டால், இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் என்கிற இந்த புருஷன் மரித்து விட்டால் என்ன செய்யலாம், இந்த பெண் அந்த திருமணம் என்கின்ற கட்டளையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார். வேறு ஒரு நல்ல மனிதனை இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் போல இல்லாத ரிலாக்ஸாக ஃப்ரீயாக விடுகிற, உனக்கு இப்போ சுதந்திரத்தை கொடுக்குற ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த முதல் புருஷன் மரிக்க வேண்டும். மரிக்காத போது உயிரோடு இருக்கும் போது திருமணம் பண்ணால் என்னது, அதுக்கு பேர் விபச்சாரம். இப்போ இங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற மனிதர்களுடைய நிலைமையும் இதுதான். நியாயப்பிரமாணம் மிக மிக என்னது, அதிலே பிழை இல்லை. அது மிஸ்டர் பர்ஃபெக்ட். அது நல்ல சட்டங்கள். இதை செய்யக்கூடாது, இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி இருக்க வேண்டும், இந்த காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டம் போடுகிறது நியாயப்பிரமாணம். அப்போ இந்த சட்டத்தை கை கொள்ள முடியவில்லை. இந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிறபடி ஒரு மனிதனால் 100% வாழ முடியவில்லை. இந்த சட்டத்தின் முன்பாக எப்பொழுதும் மனிதன் ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறான். இப்போ இந்த சட்டத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, இந்த சட்டம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சட்டத்தையும் விட்டு எனக்கு இஷ்டம் போல வாழ முடியாது. என்ன செய்ய வேண்டும், இந்த சட்டம் மரிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் போக வேண்டும். நியாயப்பிரமாணம் போகுமா, சட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சட்டத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், இங்கே சட்டம் மரிக்கவில்லை, சட்டம் உயிருள்ளதாக இருக்கிறது. அங்கே பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். அதாவது புருஷனுடைய ஸ்திரீ இந்த புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் புருஷனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். இந்த புருஷன் மரித்து போன பின்பு விடுதலையாக்கப்படுகிறாள். அப்போ அதே போல இங்கே பவுல் ஒப்பிடுகிறார், நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு அழிவு கிடையாது. இந்த புருஷன் மரித்து போறது போல நியாயப்பிரமாணத்தால் மரிக்க முடியாது. அப்போ இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டே நியாயப்பிரமாணம் அவனை ஆண்டு கொண்டே இருக்கிறது. விடுதலை பெறுவதற்கு என்ன வழி, இந்த நியாயப்பிரமாணம் மரிக்காது. இங்கே பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். அதனால் இந்த மனிதன் மரிக்கிறான். நியாயப்பிரமாணத்தை கீழாக இருக்கிற இந்த மனிதன் மரிக்கிறான். நியாயப்பிரமாணம் மரிக்கவில்லை, நியாயப்பிரமாணம் இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. இந்த மனிதன் மரித்து மறுபிறவி எடுக்கிறான். மறுபிறவி எடுத்து இப்போ மறுபிறவி எடுத்த மனிதன் வேறு மனிதன், புதிய மனிதன். இந்த புதிய மனிதன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவன் அல்ல. இந்த புதிய மனிதனுக்கு இந்த நியாயப்பிரமாணம் புருஷன் அல்ல என்கின்ற ஒரு காரியத்தை இங்கே பவுல் கொண்டு வருகிறான். புரிந்து கொள்ளுங்கள், நல்ல ஒரு பர்ஃபெக்டான கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரூல்ஸ் போடுகிற ஒரு கணவன். அந்த கணவனுக்கு கீழாக ஒரு மனைவி இருக்கிறாள். டெய்லி ஃபெயில் ஆகி கொண்டே இருக்கிறாள். கணவன் இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுக்கு முன்பாக டெய்லி குற்றவாளியாகவே இருக்கிறான். இந்த மனைவி இதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாள். ஆனால் என்ன செய்ய முடியாது,
விடுதலை பெற முடியாது. இந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கீழாகத்தான் இருந்தாக வேண்டும். ஒன்று என்னது, இந்த மனைவி மரித்தால் விடுதலை, இல்லை என்றால் இந்த புருஷன் மரித்தால் வேறொரு திருமணம் பண்ணலாம், விடுதலை. இந்த நல்ல மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு சுதந்திரமான ஒரு சுதந்திரத்தை தரக்கூடிய ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ளலாம். அதே போல இந்த புருஷனுக்கு ஒப்பாக நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் என்கின்ற புருஷனுக்கு கீழாக ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த பிரமாணத்தை பெற்ற மனுஷன் இருக்கிறான். அப்போ இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற அளவும், இந்த மனைவி உயிரோடு இருக்கிற அளவும் கணவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் அல்லவா? அதே போல இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற அளவும் இந்த பிரமாணம் அவனை ஆளுகிறது, நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது. இவன் இந்த ஒன்றிலுக்கு மீறினால் கூட நியாயப்பிரமாணத்தின் முன்பாக குற்றவாளியாகத்தான் இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை அவனால் சரியாக நிறைவேற்ற முடியாது, பர்ஃபெக்டாக முடியாது. இந்த நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற அளவிற்கு பர்ஃபெக்டாக செய்து இதிலிருந்து ஒரு பாராட்டை பெற்றுவிட முடியாது. காரணம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று சொல்லி யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ என்ன வழி? நியாயப்பிரமாணம் இந்த புருஷன் மறிக்கவும் மாட்டான். அங்கே கணவன் மனைவிக்குள்ளாக இந்த கணவன் மறித்தால் கூட என்னது, இந்த மனைவிக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. ஆனால் இங்கே இந்த நியாயப்பிரமாணம் மறிக்காது. அப்போ ஒரே ஒரு வழிதான், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற இந்த மனிதன் மறிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நியாயப்பிரமாணத்துக்கு அதிகாரம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற இந்த மனிதன் மறிக்க வேண்டும். இந்த மனிதன் மறிக்கிறார். அதை தான் பவுல் எழுதுகிறார். ஆகிய ஒரு புருஷன் உயிரோடு இருக்கிறையில் அவள் வேறொரு புருஷன் விவாகம் பண்ணால் உபச்சர் எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் உபச்சாரி அல்ல. இந்த புருஷன் மரித்த பின்பு இவள் ஒரு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை விவாகம் பண்ணாலும் அவள் உபச்சாரி அல்ல. அப்படி போல, அதை போல என் சகோதரரே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த வேறொரு கிறிஸ்து, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து எனும் வேறொரு புருஷனுக்கு, இவ்வளவு நாட்கள் நியாயப்பிரமாணம் என்னும் புருஷனுக்கு மனைவியாக இருந்த நீங்கள் இப்பொழுது வேறொரு புருஷனுக்கு மனைவியாக போகிறீர்கள். நீங்கள் ஒருவேளை கேட்க, அப்படியானால் அது உபச்சாரம் எனப்படுமே? இந்த நியாயப்பிரமாணம் இருக்கும் போதே, நியாயப்பிரமாணம் இன்னும் மரிக்கவில்லை, அது உயிரோடத்தான் இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் உயிரோடு இருக்கும் போதே, நியாயப்பிரமாணம் என்னும் புருஷன் உயிரோடு இருக்கும் போதே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிற அந்த மனுஷன் வேறொரு புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக போகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக போகிறார் என்று சொன்னால் அது உபச்சாரம் அல்லவா என்று கேட்கலாம். ஆகவே தான் இங்கே பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள். அதாவது இங்கே நியாயப்பிரமாணம் மரிக்கவில்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்த நாம் மரித்தோம். எப்பொழுது மரித்தோம்? இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நானும் மரித்தேன். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக, நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் மரித்தார். அவர் நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றி மரித்தார். அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின நியாயப்பிரமாணத்தை சரியாக நிறைவேற்றின ஒருத்தர் உண்மையிலே மரிக்கக்கூடாது, சட்டத்தின்படி மரிக்கக்கூடாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக நிறைவேற்றின ஒரு மனிதர் சட்டத்தின்படி மரிக்கக்கூடாது, ஆனால் அங்கே மரித்தார். அப்போ அந்த மரணம் உண்மையிலேயே இயேசுவுக்கு அங்கே கொடுக்கப்பட வேண்டியதல்ல, மாறாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டியது. ஆனால் அந்த மரணம் அவருக்கு கிடைத்தது. அப்படியானால் அவருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய மரணம் அவர் எடுத்தார். அப்போ நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கும் போது நான் அங்கே மரிக்கிறேன். நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டேன். நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்த மனிதன். இப்போ நியாயப்பிரமாணம் மரிக்கவில்லை, அதுக்கு கீழாக இருந்த இந்த மனைவி ஆகிய நான் மரிக்கிறேன். மரித்த மனிதன் இயேசு கிறிஸ்து எழுந்த போது நானும் எழுகிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறேன். நான் இப்பொழுது புதிய மனிதனாக எழுகிறேன். தேவனால் புதிய மனிதனாக பிறக்கிறேன், ஆவியினால் பிறக்கிறேன் அல்லவா? இப்போ ஆவியினால் பிறந்த மனிதன் அப்பா இனி மறுபடியும் என்னது, மறுஜன்மை எடுத்தாச்சு. மறுஜன்மை எடுத்த நான் நியாயப்பிரமாணத்துக்கு என்ன இல்லை,
நியாயப்பிரமாணம் என்கின்ற புருஷனுக்கு மறுபடியும் மனைவியாக போக முடியாது. அது வேறு. அதிலிருந்து நான் இப்பொழுதுதான் காப்பாற்றப்பட்டேன். எப்படி? நான் மரித்ததினால் காப்பாற்றப்பட்டேன். இப்பொழுது நான் புனர்ஜென்மம் எடுத்து வேறொரு மனுஷனாக இருக்கிறேன். மறுஜென்மம் எடுத்து வேறொரு மனுஷனாக இருக்கிறேன். இப்போ இந்த மறுஜென்மம் எடுத்த நான் நியாயப்பிரமாணம் என்கின்ற புருஷனுக்கு மனைவி அல்ல, கிறிஸ்து எனும் வேறொருடையராகி ஆகிவிட்டேன். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை பெற்று இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்கு மனைவியாக மாறிவிட்டேன். அன்புக்குரியவர்களே, இதே ஒரு பவுல் ஒரு விளங்கப்படுத்துவதற்காக ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்காக சொல்லுகிறார். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் யாருக்கும் மனைவிகள்? இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து எனும் புருஷருக்கு கீழாக இருக்கிறோம். முன்பு நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருக்கும்போது நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும்? இந்த சட்டங்களை எல்லாம் பர்ஃபெக்ட், அது மிஸ்டர் பர்ஃபெக்ட். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன? இயேசு கிறிஸ்துவும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் தான், அவர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் தான். ஆனால் என்ன, நம்மை இந்த சட்டத்தை போல சட்டத்திட்டத்தை போட்டு இந்த சட்டத்தை பின்பற்றினால்தான் நீ என் முன்பாக நிற்க முடியும் என்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. சட்டம் என்ன சொல்லும்? நீ இந்த சட்டத்துக்கு படி செய்தால்தான் பர்ஃபெக்ட் என்று சொல்லும். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். எப்படி? உதாரணத்துக்கு சொல்லுங்க, இந்த மிஸ்டர் பர்ஃபெக்ட் புருஷன் என்ன சொல்லுவாங்க? ரூல்ஸ் போடுவான். 5 மணிக்கு எழும்ப வேண்டும், 6 மணிக்கு இது போட வேண்டும், ரூல்ஸ் மட்டும் போடுவான். ரூல்ஸ் மட்டும் போட்டுட்டு அவர் உட்கார்ந்துடுவார். அவர் பர்ஃபெக்ட். அவர் 5 மணிக்கு ரூல்ஸ் போட்டு அவர் 5 மணிக்கு எழும்பி விடுவார். மனைவி 5 மணிக்கு எழும்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பார். எழும்ப மாட்டார், ஃபெயில் ஆகி விடுவார். மனைவி ஃபெயில் ஆகி விடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பர்ஃபெக்ட். அவர் ஒரு பிழையும் இல்லாதவர், நீதியை சம்பாதித்தவர். இப்போ அவர் நமக்கு சட்டத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். மாறாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த புருஷன் புதிய புருஷன் இயேசு கிறிஸ்து. மறுஜென்மம் எடுத்த நமக்கு புதிய புருஷன் இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மனைவியின் மேல் அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இப்போ என்ன சொல்லுகிறார்? இப்போ இவர் கூடவே இருக்கிறார், கூடவே இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்ப சமையல் வேண்டுமா? இப்ப இயேசு கிறிஸ்துவும் கூட இணைந்து இந்த புருஷனும் கூட இருந்து எழும்பி உதவி செய்கிறார். இப்ப சமையலுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்கிறார், கூடவே இருந்து காரியங்களை நடத்துகிறார். அப்போ சமையல் நடக்கிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதன், பெர்ஃபெக்ட் இல்லாத மனிதன், இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இணைந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து மனிதனை குற்றப்படுத்தவில்லை, மாறாக அன்பு காட்டி மனிதனை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். மனைவியா இப்போ 5 மணிக்கு எழும்புறது நல்ல பழக்கம் என்று சொன்னால் கூட இப்போ இந்த மனைவியால் எழும்ப முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த புதிய புருஷன் மிஸ்டர் பர்ஃபெக்ட் என்பது 5 மணிக்கு எழும்ப வேண்டும் என்கிற ரூல்ஸ் போட்டுவிட்டு மீறியாயிட்டு தண்டனை என்று சொல்லி போய் அதோடு நிறுத்தி விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார், இந்த புதிய புருஷன் என்ன செய்கிறார்? இந்த காலையில் 5 மணிக்கு, இது இவ்வளோ நாட்கள் 7 மணிக்கு எழுப்பிய பழக்கப்பட்ட, சரி 7 மணி என்கிறது கூடவே உட்கார்ந்து அன்பு காட்டி எழுப்புகிறார். 6:30 எழுப்புகிறார். அடுத்து 6 மணிக்கு, அடுத்து காலங்க செல்ல வழக்கப்படுத்தி ஒரு நாளிலே அந்த பூரண பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறார். ஆனால் இங்கே 5:30 எழும்பினாலும் இங்கே சட்டம் இல்லாததால் இங்கே குற்றம் அல்ல, குற்றவாளியாக பார்க்கவில்லை. அன்புக்குரியவர்களே, மட்டுமல்ல சமையலின் போது பெர்ஃபெக்டாக வருகிறது. இதனால் இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து அவரும் உதவி செய்கிறார். இப்படி இவர் நல்ல புருஷனாக கூடவே உட்கார்ந்து நம்மை வழி நடத்துகிறவராக, நல்ல புருஷனாக, சட்டம் போட்டு விட்டு விடுகிறவராக இல்லை, கூடவே இருந்து நடத்தி அவருடைய விருப்பத்தின்படி நம்மை செயல்பட வைக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட வேறொருடையராகி விட்டோம். யார்? மறுஜென்மம் எடுத்து பிறந்தவர்கள். முன்பு நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக மனைவியாக இருந்த இந்த மனிதன் மரித்து புனர்ஜென்மம் எடுத்து இயேசு கிறிஸ்து எனும் புருஷனுக்கு மனைவியாக மாறிவிட்டதால் இப்பொழுது நாம் சட்டத்திற்கு கீழானவர்கள் அல்ல. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு அழகான அந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் வழியாக இங்கே புரிய வைக்கிறார்.
நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலங்களிலே, அதாவது முன்பு நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களில் பலன் செய்தது. அன்புக்குரியவர்களே, இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் நியாயப்பிரமாணம் என்கின்ற புருஷனுக்கு கீழாக இருக்கிறதற்கும் இயேசு கிறிஸ்து எனும் புருஷனுக்கு மனைவியாக இருக்கிறதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக நம் மனைவியாக இருந்தால் நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? இதை செய்யாதே என்று சொல்லும். இதை செய்யாதே என்று சொன்னால் இயல்பாகவே மனிதன், பாவ நிலையில் உள்ள மனிதன் அதைத்தான் செய்கிறவனாக இருப்பான். அதன் மூலமாக அந்த வழிபரவிலே வருகிற அந்த பாவ நிலையிலே உள்ள மனிதனிடத்திலே போய் இதை செய்யாதே என்று சொன்னால் அவனுடைய மனதுக்குள்ளாக அதை செய்ய வேண்டும் அதுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்கின்ற இச்சை வரும். அதுதான் சொல்லுங்க, மாம்சத்துக்குட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதன் மேல் தான் அப்போது செய்து பார்த்தால் என்ன என்கின்ற இச்சை வரும். இச்சை மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய உடல் உறுப்புகள் வழியாக செயல்பட்டது, நம்முடைய சரீர அவயவங்களிலே செயல்பட்டது, பேலன்ஸ் செய்தது. அப்போ நியாயப்பிரமாணம் எந்த அடிப்படையில் செயல்படும்? நீ இதை செய்யக்கூடாது, செய்தால் உனக்கு தண்டனை, உனக்கு நரகம் என்று சொல்லி சட்டம் போடுகிறது அல்லவா? அப்போ இதை செய்யக்கூடாது என்று சொல்லும் போது என்னுடைய இந்த பாவ நிலையிலே வாழ்கிற மனிதன் என்ன செய்கிறான்? இதை செய்யக்கூடாதா? செய்து பார்த்தால் தான் என்ன? செய்து பார்ப்போமா, ஒரு வாட்டி செய்து பார்ப்போம் என்று சொல்லி பாவத்து இச்சைகள் எனக்குள்ளாக பலன் செய்து, எனக்குள்ளாக இருந்து என்னுடைய அந்த பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை பிறப்பிக்கிறது. என்னிடத்திலிருந்து என்ன மரணத்துக்கு ஏதுவான கனிகள் வருகிறது. ஆகவே இந்த சட்டத்தின்படி நான் என்ன மரணத்துக்குரியவன், தண்டனைக்குரியவன், நரகத்துக்குரியவன் தீர்ப்பு பெறுகிறேன். இப்போ இந்த இதிலிருந்து நான் விடுதலை பற்றி இயேசு கிறிஸ்துவின் புருஷனுக்கு மனைவியாக மாறிவிட்டேன் அல்லவா? இப்பொழுது என்ன நடக்கிறது? அதை முந்தின வசனத்தை படிக்கிறோம். ரோமர் 7:4. என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொரு வருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். இப்போ நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து கிறிஸ்து எனும் புருஷனுக்கு மனைவியாக மாறினதுனால் இப்பொழுது என்னால் தேவனுக்கென்று கனி கொடுக்க முடியும். காரணம், இப்பொழுது எனக்குள்ளாக இந்த சட்டத்தின்படி செய்தால்தான் நீ பரலோகம் என்கின்ற அந்த சட்டத்திலிருந்து என்னை விடுதலை தந்து விட்டார். மாறாக அவரின் மேல் அன்பு காட்டுகிறார். என்னை இவ்வளவு அன்பு காட்டுகிற நபர், இந்த அன்பை நான் விளங்கிக் கொள்கிறேன். இந்த அன்பின் அடிப்படையிலே என்னால் கிரியை செய்ய முடிகிறது. அன்பின் செயல்பாடுகள் என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. ஆகவே தேவனுக்கென்று கனி என்னால் கொடுக்க முடிகிறது. தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து எனும் புருஷனுக்கு மனைவியாக மாறுகிறேன். அன்புக்குரியவர்களே, கனி என்கிறது சட்டத்தை பின்பற்றினால் கனி கொடுக்க முடியாது. சட்டத்தை பின்பற்றினால் சில காரியங்கள் மேலோட்டமாக செய்வது போல தோன்றலாம், அதில் கனி இருக்காது. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே சட்டத்தை பின்பற்றினார்கள். ஒத்தலாம், வெந்தயம், ஜீரகம் எல்லாத்திலும் கூட தசவாங்க கொடுக்க வேண்டும் என்ற கட்டளை இருந்ததினால் ஒத்தலாம், வெந்தயம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், கடுகு, இதிலே கூட என்னது கரெக்டாக 100 கிராம் இந்த வாரம் 100 கிலோ இந்த வசூலானதா, அந்த அறுவடை கிடைத்ததா, அப்போ இந்த 100 கிலோ 10 கிலோவை எடுத்து நம் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நம் லேவியருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு வேறு என்ன, ஞாயிற்றுக்கிழமை நாம் ரொம்ப பயணம் எல்லாம் போகக்கூடாது, ஒரு வேலை கூட செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம் போட்டு அப்படியே வாழ்க்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் கனி இருந்ததா என்று கேட்டால் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். அவர்கள் பெற்றோர்களை உண்மையில அன்பு செய்யவில்லை. மாறாக பொற்பான காணிக்க கொடுத்தால் போதும், பெற்றோர்களை கனம் பண்ணுவதற்கு சமமாயிற்று என்று சொல்லி எண்ணுகிறார்கள். எல்லாம் சட்டம் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் பெர்ஃபெக்டாக நான் இருக்கிறேன் என்கின்ற பேரில் அவர்கள் உண்மையிலே அவர்களிடத்தில் அன்பு கிடையாது. நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நாங்கள் பெர்ஃபெக்டாக செய்கிறோம், சட்டத்தை எல்லாம் நாங்கள் அப்படியே செய்கிறோம். நாங்கள் யாரையுமே கொலை செய்வதில்லை தெரியுமா, நாங்கள் விபச்சார இடத்துல எல்லாம் போகுவதே கிடையாது, சட்டம் சொல்லுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளாக விபச்சார எண்ணங்கள் இருக்கிறது, உள்ளுக்குள்ளாக
இது பண்ணால் நல்லா தான் இருக்கு, இப்படி பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் நினைக்கிறார்கள். ஏன் அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் சட்டம் சொல்லுகிறோம் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த பாவத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி சொல்லுகிறார், டேய் நீ என்ன இன்னொரு பொண்ணுக்கிட்ட போனால் தான் நீ விபச்சாரம் செய்தன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதனால தான் விபச்சாரம் செய்யலைன்னு இருமாப்பா இருக்கிறையா? ஒரு பெண்ணை நீ இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி அன்னைக்கு இருந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் பர்ஃபெக்டாக கடைபிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்தரங்கத்தை சுட்டி காட்டி, உண்மையிலே நீ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லைடா, நீ நியாயப்பிரமாணத்தினா குற்றவாளியாகத்தான் இருக்கிறாய், நீ பின்பற்றி விட்டாய், நீ பர்ஃபெக்ட் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி நீ சரியான நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனால் உண்மையிலே நீ நீதிமான அல்ல. நீ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி உன்னால் நீதி செய்ய முடியாது, நீ உன்னால் கனி கொடுக்க முடியாது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அப்போ கனி கொடுக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்க வேண்டும். நான் என்னால் கிரியை செய்து நான் இந்த இதெல்லாம் பர்ஃபெக்டாக செய்து நான் நீதியை சம்பாதிப்பேன் என்கின்ற எண்ணத்திலிருந்து அந்த அந்த சட்டத்திட்டம் இருக்கிறது அல்லவா, இதை செய்தால்தான் நான் பரலோகம் போக முடியும், இதை செய்து நான் நீதிமானாக முடியும் என்கின்ற இந்த சிஸ்டத்திலிருந்து நான் மறிக்க வேண்டும். இல்லை, என்னால் முடியாது, இதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், நான் இதை விசுவாசிக்கிறேன். இந்த சட்டத்திட்டங்களிலிருந்து இந்த சிஸ்டம் இருக்கிறது, இந்த எல்லா சட்டத்திட்டத்தையும் பின்பற்றி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கின்ற சிஸ்டம் இருக்கிறது, இதில் நான் தோற்றுவிட்டேன். அப்போ இதற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து எனக்காக பெற்றார். உண்மையில தண்டனை பெற வேண்டியதுதான், ஆனால் பாவம் செய்யாத ஒருத்தர் தண்டனை பெற்றிருக்கிறார், அது எனக்கான தண்டனை, அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை புதிய மனிதனாக பிறக்க வைக்கிறார், புது மனுஷன் நமக்குள்ளாக புதிய ஆவியை தருகிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்மை வழி நடத்தும் போது, அப்போ அவரை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அறிவுபூர்வமாக அநேகரை ஏற்றுக்கொள்ள முடியும். இதே ஒரு கான்செப்டாக நான் சொல்லுகிறது ஒரு வெறும் கான்செப்டாக வைத்து இந்த சிஸ்டம் இந்த கான்செப்டை நம்பினால் போதுமா? ஓகே, இந்த கான்செப்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல, இதை உண்மையாகவே உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது வெறும் அறிவல்ல, விசுவாசித்து இந்த உதை அனுபவபூர்வமாக உணர்வு பூர்வமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவ அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ அன்பினால் ஊற்றப்பட்ட ஒரு மனிதன் அவனை ஆண்டவர் பெர்ஃபெக்டாக நடத்துகிறார். எப்படி? அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு அவர் போதனை தருகிறார், கிருபை போதிக்கிறது. அப்போ தேவ அன்பு நமக்குள்ளாக இருக்கிறது, நமக்கு போதிக்கிறார். இப்பொழுது என்னது? ஆண்டவர் போதிக்கிறதன்படி என்னால் நடக்க முடியும், கனி கொடுக்க முடியும். நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? இதை செய், இதை செய்யாத என்று சொல்லி ரூல்ஸ் போட்டு உட்கார்ந்திருக்குமே தவிர அது அவனை வழி நடத்தாது, உதவி செய்யாது, எந்த விதத்திலும் உதவி செய்யாது. நீ பாவம் செய்கிறாய் என்று சொல்லி சுட்டி காட்டுமே தவிர அதுக்கு உதவி செய்யாது. மாறாக உதவி செய்கிறவர் ஆண்டவர். இதற்காக ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு அளவில்லாமல் தந்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த சட்டங்களை பின்பற்றினால்தான் பரலோகம் போக முடியும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கூடவே இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக மனைவியாக இருந்து கொண்டே தான் அநேகர் நான் கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் என்கிறதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருந்து கொண்டே இன்னொரு புருஷனை ஏற்றுக்கொள்வது அல்லது இன்னொரு புருஷனுக்கு மனைவியாக நினைப்பது அது உபச்சாரம் என்று சொல்லி சொல்லுகிறது. ஒரு புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் மனைவி அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். இந்த புருஷன் உயிரோடு இருக்கும் போதே இந்த மனைவி இன்னொருத்தரை விவாகம் பண்ணினால் அதுக்கு பேர் விபச்சாரம் என்று சொல்லி ரோமர் சொல்லுகிறார். ஒரே வழி, இந்த புருஷனுக்கிடத்திலிருந்து நாம் மறிக்க வேண்டும். இந்த புருஷனிடத்திலிருந்து முழுமையாக விடுதலை, மரித்த பின்பு புதிய மனிதனாக பிறந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். புதிய மனிதனாக பிறந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணம் வேண்டாம், அந்த நியாயப்பிரமாணத்தினால் என்னால் நியாயப்பிரமாணம் பர்ஃபெக்ட் தான், அது ஆவிக்குரியதுதான், ஆனால் என்னால் அதன்படி அது சொல்லுகிற நீதியின்படி செய்து என்னால் என்னது பரலோகம் போக முடியாது. ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறிக்கிறேன்,
நான் எப்படி மரிக்க முடியும்? இயேசு கிறிஸ்தியன் அன்றைக்கு எனக்காக மரித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு பாவம் இல்லாத அவர் பாவமுள்ள எனக்கு பதிலாக மரித்தார் என்றால் அது என்னுடைய மரணம், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி மரித்து இயேசு கிறிஸ்து எனக்காக எழுந்தார். அவர் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக எழுந்தார். அதே போல நானும் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக எழுந்திருக்கிறேன் எழுதுகிறோம் அல்லவா? இதுதான் புதிய மனிதனுடைய பிறப்பு. இந்த புதிய மனிதனுக்கு புருஷன் யார்? இந்த நியாயப்பிரமாணம் அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்ங்கிறத விசுவாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டோம் கூடவே. அப்போ நியாயப்பிரமாணத்தை இப்பொழுது எனக்கு புருஷனாக்க வைக்கொள்ள முடியாது. நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்கின்ற புருஷனுக்கு ஒரே மனைவி. இன்னைக்கு அநேகர் என்னன்னா 2 புருஷர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தையும் புருஷனாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கூடவே இயேசு கிறிஸ்துவும் புருஷனாக இருந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவையும் ரெண்டு புருஷனுக்கு ஒரு மனைவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து தவறான ஒரு செயல். தயவு செய்து நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தால் தான். இயேசு கிறிஸ்து இருக்கட்டும், சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி 2 புருஷர்களுக்கு மனைவியாக இருக்கிற அது ஒரு உபச்சாரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து எனும் வேறொருவர்களாகி கனி கொடுக்கும்படி நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள் என்கின்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே இந்த திருமணம் என்கின்ற இந்த இலுஸ்ட்ரேஷன் வழியாக பவுல் நமக்கு அழகான படிப்பினையை தருகிறார். நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் 2 புருஷருக்கு ஒரு மனைவி என்கின்ற உபச்சாரத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? இல்லை உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருக்கிறீர்களா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள்.